டெரல் ஈவ்ஸ் தி யூடியூப் ஃபார்முலா. இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை படிச்சுட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இங்க இருக்கு. இது பார்ட் 2. என்னோட ஒப்பீனியன் படி புக்கோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃப் இல்ல, கொஞ்சம் அருமையா தான் இருந்தது. சில முக்கியமான விஷயங்களை மட்டும் டக்குன்னு பார்த்துருவோம். இந்த புக்கிலேயே ரெண்டாவது முக்கியமான சாப்டரா நான் நினைச்சது சாப்டர் நம்பர் 10, டேட்டா ட்ரிவன் ஹியூமன் சென்டர்ட் ஃபார்முலா. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவா நமக்கு யூடியூப்ல சரியா வியூஸ் வரல, சக்சஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம யூடியூப் அல்காரிதத்தை தான் குறை சொல்றோம். ஆனா பிரச்சனை யூடியூப் அல்காரிதம் இல்ல, உங்க கண்டென்ட் தான் அப்படிங்கிறாரு. யூடியூப் அல்காரிதத்தோட வேலை என்ன? உங்களோட இன்ட்ரெஸ்ட் படி, சர்ச் படி உங்களுக்கு தேவையான வீடியோவை கரெக்டா கொண்டு வந்து காட்டுறது தான் அதோட வேலை. உங்க வீடியோ சரியா போகலன்னா உங்களோட அனாலிட்டிக்ஸை பாருங்க. ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், இம்ப்ரெஷன், சிடிஆர் அப்படிங்கிற கிளிக் த்ரூ ரேட், அந்த விஷயங்களை க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க. பி எ ஸ்டூடெண்ட் டு த டேட்டா. ஏன்னா டேட்டா என்னைக்குமே போய் சொல்லாது அப்படிங்கிறாரு. முக்கியமா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன்ல அது எங்க ஹை ஆகுது, எங்க லோ ஆகுது அப்படிங்கிற விஷயத்த க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது ஹை ஆகுது, ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது டிப் ஆகுது அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணி அங்க நான் என்ன பண்ணிருக்கேன் என்னோட வீடியோல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சேஞ்சஸை வந்து உங்க வீடியோக்குள்ள நீங்க கொண்டு வர முடியும். இதுல முக்கியமா அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆப்டிமைஸ் கண்டென்ட் ஃபார் ஹியூமன்ஸ், நாட் ஃபார் த சர்ச் இன்ஜின். சர்ச்ல நம்ம வீடியோ முதல்ல வரணும் அப்படின்னு நீங்க பண்ணாதீங்க. ஒரு மனுஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம், நம்மளோட கண்டென்ட் வந்து யாருக்கும் ஹெல்ப் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஜெனியூனான ஆடியன்ஸை கிரியேட் பண்றதுக்கான இன்டென்ஷனோட நீங்க பண்ணீங்கன்னா உங்க சேனலுக்குன்னு ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆகி அதுதான் வந்து நல்ல ரிட்டென்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி ஒரு சொல்ற விஷயம் என்னன்னா, யூடியூப்ல வந்து அத்தன்டிக்கா ஒரு கண்டென்ட்டை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணாம உங்களோட வியூவர்ஸ் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் டெவலப் பண்ணுங்க. உங்களோட ஆடியன்ஸ் கூட பர்சனலா ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க தான் உங்க சேனலோட பிராண்ட். அந்த பிராண்ட் ட்ரஸ்டபிளா இருக்கும்போது உங்களோட யூடியூப் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் YPP, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். யூடியூப் எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது, ஆட் ரெவென்யூ அப்படின்னா என்ன, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற பெட்டரான யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்கு. ஸோ அதில் இந்த பாட்டை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்தது ரீகான் அண்ட் ரீசர்ச். நீங்க ஒரு கண்டென்ட் ஐடியா வச்சிருக்கீங்கன்னா ஆல்ரெடி அதே மாதிரியான கண்டென்ட் என்னென்ன யூடியூப்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஸ்டடி பண்ணணும்ன்றாரு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தம்ப்நெயில் எப்படி இருக்கு, அவங்க டைட்டில் என்ன வச்சிருக்காங்க, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதியிருக்காங்க, அவங்க பண்ணாம விட்டது என்ன, நம்ம இதை புதுசா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இந்த சின்ன ரிசர்ச் மூலமா உங்க ஆடியன்ஸுக்கு நீங்க கொண்டு வர கண்டென்ட்டை எப்படி பண்றது அப்படிங்கறத நீங்க பக்காவா டிசைன் பண்ணிக்க முடியும். அப்படி பக்காவா டிசைட் பண்ணும்போது உங்க கண்டென்ட் கண்டிப்பா யூனிக்கா இருக்கும். இது சும்மா ஒரு வீடியோவுக்கு மட்டும் பண்ணா போதாது. ஒவ்வொரு வீடியோ பண்றதுக்கு முன்னாடியும் அது பத்தியான ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்த முக்கியமான சாப்டரா நான் பாக்குறது சாப்டர் 15, டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ஸ். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், உங்க கண்டென்ட் மாதிரியே பல லட்சம் கண்டென்ட் இருக்கு. நான் ஏன் உங்க கண்டென்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ நீங்க யூடியூப்குள்ள போயிட்டு ஒரு சர்ச் போடுறீங்கன்னா எத்தனையோ வீடியோஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. அதுக்கு எல்லாமே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்கிறது அந்த தம்ப்நெயில் தான். அத்தனை தம்ப்நெயில்ல நான் ஏன் உங்க வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு, என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த தம்ப்நெயில் தான். என்னோட கியூரியாசிட்டியை கிளப்புற அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு கீழே சப்போர்ட்டிங் டைட்டிலையும் படிச்சுட்டு ஆஹா இவன் என்னமோ சொல்ல வரான்டா அப்படின்னு நினைச்சுதான் நான் கிளிக் பண்ண போவேன். ஸோ உங்க வீடியோ வேர்ல்டுலேயே பெஸ்ட் வீடியோவா இருந்தா கூட உங்க தம்ப்நெயில்ல நீங்க கோட்டை விட்டீங்கன்னா அவ்வளோதான் போச்சு, உங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ உங்க தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் அப்படிங்கிறது வந்து தனித்தனியான ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு ஹோல் ப்ராடக்ட். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து வியூவர்ஸை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மிக 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 முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ வந்து அந்த ABC தம்ப்நெயில் டெஸ்ட் அதெல்லாம் வந்துருச்சு. ஒரே நேரத்தில் நீங்கள் 3 தம்ப்நெயில் போட்டு யூடியூப் வந்து ரேண்டமாக அந்த 3 தம்ப்நெயிலையும் வேற வேற இடத்துல காமிச்சு எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு ரிசல்ட் எல்லாம் கொடுக்குது. சுருக்கமாக சொன்னால் தம்ப்நெயில் தான் எல்லாம். தம்ப்நெயில் பார்த்த உடனே தான் அப்பாடா இது என்னமோ இருக்குடான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண தோணுது. ஸோ அதனால் அதை கரெக்டாக பண்ணணும், அற்புதமாக பண்ணணும். அடுத்தது எங்கேஜிங் வியூவர்ஸ். சரி, தம்ப்நெயிலும் சூப்பராக இருக்கு, டைட்டிலும் ஏதோ விஷயத்த சொல்லுது, இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் உள்ளே போன உடனே வீடியோ செம்ம அருமையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, உடனே நான் பேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ தம்ப்நெயிலை பார்த்துட்டு டைட்டிலை படிச்சுட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே அந்த முதல் செகண்ட்ல இருந்து ஆடியன்ஸோட அட்டென்ஷனை பிடிச்சி நிறுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸை வந்து எப்படியாவது எங்கேஜிங்காக வச்சுருக்கணும். அதுக்கு உங்களோட நரேட்டிவ் ஸ்கில்லை நீங்கள் பக்காவாக டெவலப் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் எது, அடுத்த விஷயம் எது அப்படின்னு அந்த கோர்வை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக எங்கேஜிங்காக வைக்கும்போது ஆடியன்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கண்டென்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வியூவர்ஸ்
தொடர்ந்து உங்களோட கண்டென்ட் மேலே எங்கேஜாக இருந்தால் தான் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கிடைக்கும். அது கிடைச்சாதான் உங்களோட வீடியோ இன்னும் அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகும் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கும்போது சைடில் சஜஸ்டட் வீடியோஸ், ரெக்கமெண்டட் வீடியோஸ் அப்படின்னு வரும். இதை முக்கியமாக அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன மாதிரியான வீடியோ பார்க்கும்போது என்ன மாதிரியான வீடியோஸ் எனக்கு ரெக்கமெண்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த சஜஸ்டட் வீடியோஸுக்கும் பார்க்குற வீடியோஸுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட கண்டென்ட்டை சஜஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பக்கா பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ அதிகமாக சஜஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி யூடியூப்பில் ட்ரெண்டிங் டேப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இப்போ உங்கள் வியூவர்ஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஒரு டேட்டாவாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை பக்காவாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூடியூப் அனாலிட்டிக்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது தான் உங்களோட கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிக்கான மிக முக்கியமான ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் முக்கியமான சாப்டராக நான் நினைக்கிறது சாப்டர் 21, ட்ரை, ஃபெயில், அனலைஸ், அட்ஜஸ்ட். அதாவது யூடியூப்ல ஜெயிக்கிறதுங்கிறது லக்கு கிடையாது. கண்டினியூஸ் எஃபோர்ட் போட்டு உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான உங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை பக்காவாக பிளான் பண்ணி சில நேரம் ஃபெயில் ஆகி அதிலிருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கண்டென்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன பேஷனேட்டாக இருக்கோ அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கொடுக்கும்போது யூடியூப்பில் நீங்கள் ஈஸியாக முன்னேறலாம் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின் ஐடியா. ஓவராலாக இந்த புக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களாக இருங்க, அதுதானே ஈஸியான யூனிக்னஸ். ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விஷயங்களை ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். ஃபெலோ யூடியூபர்ஸ் நீங்களும் இந்த விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களோட கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஆர்ட், ஃபோட்டோகிராஃபி, ட்ராவல், புக்ஸ், வீலாக், அது இதுன்னு எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது அப்படியே ஜாலியாக போகுது. See you soon in the next video. Thanks.